ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு சுவையாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் அதிகம் இழுக்காது. ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்துலேயே நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மோர் குழம்புக்கு சைடிஷாக சிம்பிளாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் இருக்கும். இப்போ இந்த தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு விஸ்கு இல்லைனா மத்தில் இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா பெரிய மிக்சி ஜாரில் தயிரை சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கையிலேயே தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்லேருந்து 2 கப் வரையிலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மோர் குழம்பு திக்காக பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மோரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பேர் வரை தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மோர் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 10லேருந்து 15 அளவு தான் இருக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா அதை லேசாக வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பச்சை மிளகாயும் இஞ்சும் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மோரை சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பை பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கலாம் கூடாது. லேசாக சூடானாலே போதும். ரொம்ப கொதிக்க வச்சோம் அப்படின்னா திரியாக போயிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசான சூடு வர வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டான மோர் குழம்பு சுவையாக ரெடி ஆகிடுச்சு. வெறும் 10 நிமிஷம் இருந்தாலே போதும். சீக்கிரமாக இந்த குழம்பை செஞ்சிடலாம். வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் தயிர் இருந்ததுன்னா இந்த குழம்பை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.